இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆய்வாளர் திருமதி கௌசல்யா அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்தார். இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னா என்னன்னே தெரியல சார். தமிழ்நாட்டில் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமே இல்லை. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் செத்து போச்சு. அந்த டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் போலி. அந்த இன்ஸ்பெக்டர் சுற்றி வளைத்து சொன்னது இதுதான். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டே போலி. பாலிமர் நியூஸில் போட்டதை யாருமே பார்க்கல. உங்கள் சேனலில் போட்டதை தான் எல்லோரும் பார்த்துவிட்டு எனக்கு இத்தனை அழைப்புகள். சார், நம்ம ஏற்கனவே பேசுனது தான் சார். ஒரு பெண் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்க வழக்கு தொடுக்கும்போது அவங்களால அந்த வழக்கை தொடுக்க முடியல. அதுக்கப்புறம் அதில் அந்த மருத்துவருடைய இன்வால்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த ஆய்வாளர் கௌசல்யா உங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க. அதோட அப்டேட் என்னங்க சார்? நேற்று ஆய்வாளர் திருமதி கௌசல்யா நம்ம போட்டோம்ல, அந்த பாலிமர் நியூஸில் வந்த அந்த விவரங்களை போட்டோம் அல்லவா, அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆய்வாளர் திருமதி கௌசல்யா அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து, சார் என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டீங்க அப்படி என்று சொன்ன உடனே, நான் புதுசாக ஒன்றும் பேசலிங்க, பார்லிமெண்ட் டிவியில் வந்தது தான் நான் பேசினேன். டாக்டரோட வேர்ஷனை போட்டிங்க, என் வேர்ஷன் கேட்க வேண்டாமா? மேடம், நான் புதுசாக எதுவும் நியூஸ் போடல, ஏற்கனவே வந்ததை போட்டேன். உங்கள் வேர்ஷன் என்னன்னு சொல்லுங்கள், நான் போடுறேன் என்று சொன்னேன். இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னா என்னன்னே தெரியல சார். தமிழ்நாட்டில் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமே இல்லை. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் செத்து போச்சு. அந்த டாக்டரே இல்லை, அவர் கம்பவுண்டர் என்று மட்டும்தான் சொல்லவில்லை, மீதி அத்தனையும் சொன்னார். அந்த டாக்டர் அந்த தனியார் மருத்துவமனையில் பணியாற்றவே இல்லை. அந்த டாக்டர் சிகிச்சை அளித்ததாக சொன்ன நாளில் அவருக்கு சிகிச்சை அளிக்கவே இல்லை. டாக்டருக்கு சங்கடம் நேரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அவரை ஒரு தனியார் இடத்திற்கு வர சொன்னேன். இதெல்லாம் நிறைய சொன்னார். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் போலி. அந்த இன்ஸ்பெக்டர் சுற்றி வளைத்து சொன்னது இதுதான். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டே போலி. பாலிமர் நியூஸில் போட்டதை யாருமே பார்க்கல. உங்கள் சேனலில் போட்டது தான் எல்லோரும் பார்த்துவிட்டு எனக்கு இத்தனை அழைப்புகள். மேடம், உங்கள் வேர்ஷன் என்னன்னு சொல்லுங்கள், நான் கேரி பண்ணுறேன் என்று சொன்னேன். நான் அந்த வேர்ஷன் கொடுக்குறதா இல்லையான்றதை நான் 5 நிமிடம் கழித்து உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டால் அதுக்கப்புறம் அவர் அழைக்கல. சரி, இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார் அல்லவா. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் என்றால் என்ன என்று திருமதி கௌசல்யா அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். ஃபஸ்ட்டு இந்த குடும்ப வன்முறை நிகழ்விலிருந்து நாம் சென்றால் அது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நமது நிகழ்ச்சியில் பாலிமரில் இந்த விபரம் வெளியே வரவில்லை. நமது நிகழ்ச்சியில்தான் ஒரு பெண் வரதட்சணை கொடுமை காரணமாக குடும்ப வன்முறைக்கு ஆளாகிறார். அது தொடர்பாக வரதட்சணை கொடுமை மற்றும் நான் தாக்கப்பட்டேன் என்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். அந்த புகாரின் மீது காவல் நிலையம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது. காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததற்கு காரணம், அந்த பெண்ணை தாக்கிய கணவர் ஒரு அரசு அதிகாரி, அவரின் சகோதரர் ஒரு IRS அதிகாரி. அந்த IRS அதிகாரி தன்னுடன் பணியாற்றும் சக IRS அதிகாரியான யமுனாதேவி அவர்களிடம் சொல்லி, யமுனாதேவி அவர்கள் தனது கணவர் திரு அருண் அவர்களிடம் சொல்லி, அருண் இந்த கௌசல்யாவிடம் உத்தரவிட்டு தான் கௌசல்யா இவரை சென்று மிரட்டுகிறார் என்று தான் நம்ம அந்த தகவலில் சொன்னது. ஸோ இப்போது திருமதி கௌசல்யா அவர்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னா என்ன என்று தெரிந்து கொள்வார். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேர் உமான்னு வச்சுக்குவோம். ஒரிஜினல் பேர் வேறு, உண்மை பெயர் தெரிய வேண்டாம். அவங்க அவங்களோட புகாரை என்று அளிக்கிறார்கள் என்றால் 19/5/2025 அன்று டி நகர் DC துணை ஆணையர் தியாகராய நகர் சரகத்திற்கு அளிக்கிறார்கள். என்னோட தந்தை பேர் சோன்சோ, தாய் பேர் இவங்க, என் தந்தை வெளிநாட்டில் வேலை பார்த்து விட்டு ஓய்வு பெற்று விட்டார். செப்டம்பர் 2024 அன்று திரு KG சண்முகராஜ் அவர்களோட தந்தை குருநாதன் மற்றும் தாயார் சரோஜா ஆகியோர் எங்கள் சொந்த ஊருக்கு பெண் பார்க்க வந்தனர். மாப்பிள்ளை திரு சண்முகராஜ் BCom ACA படித்து முடித்துவிட்டு கருவூல கணக்குத்துறை ஆணையரக அலுவலகத்தில் கணக்கு அதிகாரியாக பணியாற்றுகிறார். கருவூல கணக்குத்துறைனா இங்கிலீஷில் என்ன? அக்கௌண்டன்ட். ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரெஷரி ஆஃபீஸராக பணியாற்றுகிறார். குரூப் அண்ட் போஸ்ட் அது பணியாற்றுகிறார். அவருடைய தந்தை குருநாதன் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஜெனரல் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்று விட்டதாகவும், தாயார் சரோஜா மதுரை மாநகராட்சியில் அசிஸ்டண்ட் சிட்டி பிளானராக பணியாற்றுவதாகவும், அண்ணன் திரு G தர்மராஜ், இந்த இடம்தான் முக்கியமான கட்டம், அண்ணன் திரு G தர்மராஜ் இந்திய வருவாய் பணியில் கஸ்டம்ஸ் மற்றும் GST கூடுதல் ஆணையராக பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார்கள். தெரிவித்த உடனே பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. செப்டம்பர் மாதம் பரஸ்பரம் நிச்சயதார்த்தம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு நவம்பர் மாதம் மதுரையில் நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. நிச்சயதார்த்தம் நடைபெறும்போது எங்களுக்கு வரதட்சணை இதெல்லாம் உங்கள் பெண்ணுக்கு என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யுங்க, ஒரே ஒரு தார் ஜீப்பு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க என்று சொல்கிறார்கள். ஸோ நாங்கள் அக்டோபர் 2024 மருதர் மிஸ்ரி மோட்டார்ஸ் என்ற நிறுவனத்தில்
டார் புக் பண்ணோம். டார் டெலிவரிக்கு 10 மாதம் ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். சொன்னதுனால நாங்கள் வந்து சொன்னாங்க, நாங்கள் பட் பணம் கட்டிட்டோம். சரி, இவ்வளோ தூரம் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன விருப்பமோ செய்யுங்கள் என்று சொன்னவர்கள் 250 பவுன் மற்றும் ஹுண்டாய் கிரெட்டா எஸ்யூவி கார் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள். அப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு வந்து நாங்களும் வந்து வாங்கி கொடுத்து விட்டோம். என்னுடைய பெயரில் ஒரு கிரெட்டா கார் வாங்கி தந்து விட்டோம். 5/12/2024 அன்று மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம் கோவிலில் திருமணம் நடக்குது. 250 பவுன் நகை, கிரெட்டா எஸ்யூவி காரு, அது ஒரு 26 லட்சம் அண்ட் 6 லட்சம் ரூபாய்க்கு குட்ஸு, டிவி, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க. திருமணம் மற்றும் ரிசப்ஷனுக்கான செலவு மட்டும் 53 லட்சம். கவர்மெண்ட் ஆஃபீஸர்மா என்ன இப்படி பார்க்குறீங்க, அவளுக்கு செலவு பண்ணலாம் கொடுக்க மாட்டாங்க என்று ஆகுது. அதற்கப்புறம் வந்து மறுநாள், திருமணமான மறுநாள் வந்து அவங்களுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு சொந்தமாக கருப்பாயூரணி என்ற இடத்தில் ஒரு நிலம் இருக்கிறது, வீட்டு மனை இருக்கிறது. அங்கே வீடு கட்டுவதற்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் ரொக்கமாக உங்களது பெற்றோரிடமிருந்து வாங்கி வாருங்கள் என்று கணவர் சொல்கிறார். சொன்ன உடனே ஏங்க இப்போ தாங்க கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவாயிடுச்சு, எப்படி பண்ணுறதுன்னு கேட்டோன்னே, இல்லை நீ வாங்கி கொடுன்னு சொன்ன உடனே முதல்ல வந்து ஒரு தனியார் கூட்டிகிட்டு போய் தனி கொடுத்தனம் போயிடலாம் என்று சொல்கிறார்கள். சரின்ட்டு தனி கொடுத்தனம் செல்கிறார்கள். அதற்கு பிறகு வந்து இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். மேரேஜ் வாஸ் நாட் கன்சம்மேட்டட், ஓகேவா? அவசரப்பட்டு திருமண வாழ்வை தொடங்க வேண்டாம் என்று கணவர் சொல்கிறார். இதற்கு நடுவே வந்து ஜனவரி மாதம் பொங்கலுக்கு, தலைப்பொங்கல் அல்லவா, தலைப்பொங்கலுக்கு பரமக்குடிக்கு சொந்த ஊருக்கு செல்கிறார்கள். சொந்த ஊருக்கு சென்று விட்டு திரும்பும்போது இந்த கிரெட்டா காரு எங்கள் அம்மா யூஸ் பண்ணிப்பாங்க, நம்ம பஸ்ஸில் போகலாம் என்று கணவர் பேருந்தில் அழைத்து வருகிறார் சென்னைக்கு. இது இப்படியே போகுது. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. மீண்டும் இந்த பெண்ணிடம் அந்த 30 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடு கட்டணும் என்பது இது வலியுறுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. டில் நவ் மேரேஜ் வாஸ் நாட் கன்சம்மேட்டட். அப்புறம் இந்த பெண்ணுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது. வேலை கொடுத்தோன்னா அவர் இன்டர்வியூக்கெலாம் போகிறார். இந்த நிலையில் 28 பிப்ரவரி 2025 அன்று நேரடியாக வந்து எங்கே துட்டு வீடு கட்டுறதுக்கு என்று கேட்டபோது இந்த பெண் பதில் ஏதோ பேசுது. 2 அறை விடுறாரு. யார்? இந்த சண்முகராஜ், கருவூல அதிகாரி. அறை விட்டோன்னே இந்த பிள்ளைக்கு அடிபட்டு பல்லு குத்தி காயமாயிடுது. பெற்றோர்கிட்ட சொன்னால் அப்புறம் அவர் அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட்டை எழுதியிருக்கிறத சொன்னேன். வெளியில் போகும்போது இங்கு நடந்ததை பற்றி உன் பெற்றோரிடமோ அல்லது உறவினரிடமோ சொன்னால் உன்னை நான் வீட்டுக்குள்ளேயே தூக்கில் தொங்கவிட்டு கொன்று தற்கொலை போல காட்டிவிடுவேன் என்று அவர் மிரட்டியதாக புகாரில் எழுதப்பட்டுள்ளது. என் கணவர் வெளியே சென்ற பிறகு வலி குறையாததால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று காண்பிப்பதற்கு எங்கள் வீட்டருகில் அலுவலகம் வைத்துள்ள என் சித்தப்பாவை தொடர்பு கொண்டு நடந்ததை சொன்னேன். அவர் அடையாறில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் என்னை அழைத்து சென்றார். நான் சித்தப்பாட்ட அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டாதீங்க, வருத்தப்படுவாங்க என்று சொன்னவன் முடிந்து விடுகிறது. இதற்கு பிறகு வந்து என் கணவர் IAS தேர்வு எழுத புதுடில்லிக்கு படிக்க செல்ல இருப்பதாக கூறினார். 3 மாத விடுப்பு எடுக்க இருப்பதாக தெரிவித்தார். அதன்படி 9/3/2025 அன்று டெல்லி செல்வதாக கூறிவிட்டு சென்றார். 21/3/2025 வரை அவரை செல்ஃபோனில் நான் தொடர்ந்து தொடர்பில் இருக்கேன். 22/3/2025 என் கணவர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் காலே வரல. நான் ட்ரை பண்ணால் ஃபோனை எடுக்கலை. மார்ச்சில் இது பிப்ரவரியில் அடிக்கிறாரு, மார்ச்சில் ஒரு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எடுக்கலை. அதற்கு பிறகு வந்து நான் தொடர்ந்து என்னோட கணவரோட நண்பர்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு, குடும்ப நண்பர் பேர் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் மூலமாக நான் தொடர்ந்து என்னங்க எங்கள் ஃபோனுக்குன்னு எடுக்க மாட்டான்னு கேட்கும்போது அவர் என்னிடமிருந்து பிரிய விரும்புவதாக நண்பர் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். மேரேஜு காலின்னு இந்த பொண்ணுக்கு தெரியுது. இது மார்ச் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மற்றவர்கள்கிட்டலாம் வந்து மேரேஜ் இது சரி பண்ண முடியுமான்னு கேட்டப்போ ஹஸ்பண்ட் சைட்லேருந்து தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். சேர்ந்து வரணுன்ற இன்டென்ஷனே அந்த கணவருக்கு இல்லைன்னு தெரியுது. கம்யூனிகேஷனே இல்லை. இப்போ இந்த பொண்ணுக்கு 1 கோடி ரூபா போச்சு, லைஃபு போச்சு, அடி வேற. இப்போது என்ன செய்ய முடியும்? ஸோ இப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க? போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆவரத்தை பார்த்துக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் டி நகர் துணை ஆணையரிடம் இந்த புகாரை கொடுக்கிறார்கள். இந்த வரதட்சணை சம்பந்தமான புகாருக்கு நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னது போல் வரதட்சணை தொடர்பான புகார்களுக்கு எடுத்த எடுப்பில் எஃப்ஐஆர் பதிவு செய்து கணவரையோ கணவர் வீட்டாரையோ கைது செய்துட்டிங்கன்னா அதற்கு பிறகு அவர்கள் சமாதானமாக வாழ்வதற்கு சிக்கல் ஏற்படுகிறது. அண்டு சில நேரங்களில் பொய்யான புகார்கள் கொடுக்கப்படுகிறது. இது போன்ற காரணங்களால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டவுரி ஹாரஸ்மெண்ட் என்று மற்றும் புகார் வந்தால் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலருக்கு இந்த புகாரை காவல்துறையினர் அனுப்ப வேண்டும். அவர்கள் கணவன் மனைவி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அவர்கள் விசாரிக்க வேண்டும். விசாரித்து ஒரு 10 நாள் சமாதானம் கூட ஆயிருக்கலாம் சில நேர்வுகளில்.
அது மாதிரி செக் பண்ணிவிட்டு சமாதானம் ஆகிட்டாங்கன்னா அவங்க அறிக்கை கொடுக்கணும். இல்லை இது உண்மையிலே டவுரி ஹராஸ்மெண்ட்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் காவல்துறை புகார் பதிய வேண்டும். இந்த இடத்துல தான் கௌசல்யா வர்றாங்க. இப்போ இந்த நேர்வில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த புகாரளித்த இந்த உமா அவர்கள் நான் தாக்கப்பட்டதற்காக சிகிச்சை எடுத்தேன் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவர் மருத்துவமனையில் எடுத்த சிகிச்சை இல்லைங்களா? அந்த மருத்துவமனையில் எடுத்த அந்த சிகிச்சைக்கான அந்த மருத்துவ சான்றை ஆதாரமாக இணைக்கிறார். இந்த இடத்தில் தான் டாக்டர் ஷியாம் பிரசாத் வருகிறார். அவர் ஒரு மருத்துவராக அவர் தனது கடமை செய்திருக்கிறார். அது நான் இந்த டேட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வந்தது உண்மை, ட்ரீட்மெண்ட் கொடுத்தது உண்மை, கொடுத்துருக்கிறார். கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட்டை இணைச்சிருக்கார். இப்போ தான் இந்த ஐஆர்எஸ் அதிகாரி தர்மராஜோட ரோல் வருது. நான் சொன்னேன் தர்மராஜ் என்ன கான்டெக்ட்னு. தர்மராஜ் அவங்க கலீக் யமுனாதேவிட்ட சொல்கிறார். யமுனாதேவி ஹஸ்பண்ட்டை சொல்லி இந்த மாதிரி என் கலீகு பார்த்துக்குங்க என்று சொன்னதும் அருண் ஐயப்பன்ட்ட சொல்லி ஐயப்பன் ஐயாவோட வேண்டப்பட்ட கேஸு. இப்போது இந்த கேஸை க்ளோஸ் பண்ணும், இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. இதில் என்ன சிக்கல்னா டவுரி ஹராஸ்மெண்ட்டில் இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டெல்லாம் வேணும்னு சொன்னேன். திஸ் இஸ் நாட் டவுரி ஹராஸ்மெண்ட் அலோன் பட் ஃபிசிக்கல் அசால்ட். ஒன்றை கொலை பண்ணி தூக்கில் தொங்க விட்டுருவேன். 1. 2வது அடிச்சிருக்காரு. அடித்ததற்கான சான்று தான் அந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவரின் சான்று. இப்போது இந்த கேஸை நாட் மேட் அவுட் ஆர் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்ட்டு இந்த புகாரை எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் க்ளோஸ் செய்வதற்கு தடையாக இருப்பது அந்த மருத்துவரின் சான்றிதழ். அப்போ இதை எஃப்ஐஆர் போடாமல் க்ளோஸ் பண்ணணும்னா டாக்டர் சர்டிஃபிகேட், நான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல, நான் சிகிச்சையை பார்க்காம கொடுத்தேன்னு டாக்டர் சொல்லணும். கரெக்டாக? இந்த இடத்துல தான் கௌசல்யா போய் டாக்டரை மிரட்டுறது. அவங்க இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசும்போது, டாக்டர் கேட்டுக்கிட்டதுனால தான் சார் நான் இந்த மாதிரி அவரோட இடத்துக்கு போனேன், தனியார் இடத்துக்கு போனேன். நான் அவங்ககிட்ட கேட்டது, உங்களுக்கு ரைட் ராயலன்ஸ் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா நீங்கள் நேரடியாக கூப்பிட்டு டாக்டர் யோ வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே. ஓவர் ஃபோன் நீங்கள் விசாரிக்க வேண்டியது, நேராக வர சொல்லணும், சம்மன் இஷ்யூ பண்ணுங்க. ஓவர் ஃபோன் கௌசல்யா, ஆமாம் கௌசல்யாட்ட பேசும்போது சொல்கிறேன், இல்லை இந்த புருஷன் பொண்டாடி தகராறுல டக்குன்னுலாம் எஃப்ஐஆர் போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி சார் எஃப்ஐஆர் போட்டக்கூடாது, சம்மன் பண்ணலாம்ல, பெட்டிஷன் என்கொயரிக்கு சம்மன் பண்ணலாம்ல, அதெல்லாம் செய்யலை. யூனிஃபார்ம் இல்லாமல் மஃப்டியில் ஒரு ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸுன்னு பெசன் நகரில் எலியட்ஸ் பீச் பக்கத்தில் ஒரு வளர்ப்பு பிராணிகள் கடை ஒன்று இருக்குது, பெட் ஷாப் ஒன்று இருக்குது. அந்த பெட் ஷாப்புக்கு வர சொல்கிறாங்க. வர சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கையை காலை ஒடிச்சிடுவேன், எழுதி விட்ற, என்னடா நினச்சிட்டு இருக்க, ட்ரீட்மெண்ட்டு கொடுக்காம நீ இப்படி கொடுக்குற, இப்படியெல்லாம் மிரட்டியதும் அவர் டாக்டரு இப்படிலாம் ஒரு ஒரு பெண் அதிகாரி இப்படிலாம் பேசுவார்ன்றதை அவர் கேள்விப்பட்டிருக்க மாட்டார் இல்லையா? அவர் பயந்து போயிட்டு கடன்ட்டு எழுதி கொடுத்துறாரு. அவங்க கௌசல்யா என்கிட்ட பேசும்போது, சார் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல, அன்றைக்கி அந்த டாக்டர் டியூட்டிக்கே போகல, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸுக்கிட்ட நான் விசாரிச்சிட்டேன், அப்படிலாம் நடக்கவே இல்லை என்றார். அது மற்ற பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வெளியில் வந்துருன்றதுனால நான் அதை வெளியிடலை. 28/2/2025 அன்று 30 பேஷண்ட்டை இந்த ஷியாம் பிரசாத் ட்ரீட் பண்ணியிருக்காரு. அதே ஹாஸ்பிட்டலில், எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்களா யார் வர போகிறான்றதுக்கு. அந்த ரிஜிஸ்டரில் இந்த பாதிக்கப்பட்ட உமாவோட பேரும் இருக்குது. இந்த ரிஜிஸ்டர் எப்படி உருவாக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் நீங்கள் இவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கணும். டைப்பச்சு எடுத்துன்னு போய் இதில் கையெழுத்து போட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் ரவுடித்தனம் இல்லையா? இன்னொன்று ஃபோர்ஜரி தான் பண்ணியிருக்காருன்ற அடிப்படையில் நீங்கள் அவர் மேலே நான் வழக்கு போட வேண்டியதானே, நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அவருக்கு நேற்று கேட்கும்போது நான் கேட்குறேன், நீங்கள் சர்டிஃபிகேட் ஃபோர்ஜரின்னு சொன்னால் டாக்டர் மேலே ஏன் கேஸ் போடல? இனிமேல் போடுவேன். ஏங்க நீங்கள் சொல்கிறது போல் பொய்யா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாருன்னா பயந்து போய் இருந்தாலும் ஒளிஞ்சிருப்பார். உங்கள் மேலே ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாருன்னா எந்த தைரியத்தில் அனுப்புகிறாரு என்று கேட்டபோது, நான் அவர் மீது மருத்துவ கவுன்சிலில் எழுதி நடவடிக்கை எடுத்து விடுவேன் என்று அஞ்சி இப்படி டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காராம். அந்த டாக்டரு அந்த புகாரில் சொல்கிறாரு, இன்ஸ்பெக்டர் என்ன இங்கே வாங்க, எலியட்ஸ் பீச்சுக்கு வாங்க, இந்த பெட் ஷாப்புக்கு வாங்க என்று என்னை அழைத்தார். நானும் வரேன், டாக்டர் பேஷண்ட் பார்த்துட்ருக்கேன், முடிச்சுட்டு வரேன்ட்டு சொன்னேன். திருப்பி என்னை ஃபோனில் என்னை அழைச்சாருன்னு சொல்லிவிட்டு இந்த உங்களோட மிஸ்டு கால் இருக்குல்ல, அதை அட்டாச் பண்ணியிருக்காரு. அந்த பேஷண்ட்ஸோட டீட்டெயிலு அதை அட்டாச் பண்ணியிருக்காரு கம்ப்ளைண்ட்டில். இன்னொன்று, எந்த அடிப்படையில் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு, ஒரு சாட்சியை விசாரிப்பதற்கு, ஒரு குற்றவாளியை விசாரிப்பதற்கு ஒரு எஃப்ஐஆர் வேண்டும்? இன்றைக்கி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. உங்களுக்கு இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் சம்பந்தமான இல்லை அல்லது இந்த அர்னேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் இதில் எல்லாம் கைதுக்கு தான் தடை இருக்குது. இந்த அடிச்சார், என்னை அடித்தார் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணின் கணவர் திரு கருவூலத்துறை அதிகாரி திரு KG சண்முகராஜ் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுவதை எது தடுக்கிறது? எந்த சட்டம் தடுக்கிறது? எஃப்ஐஆர் போட வேண்டும் இல்லையா? ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இன்னொன்று ஊண்டு சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் எஃப்ஐஆர் போடணும், ட்ரீட்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது. எஃப்ஐஆர் போடுறது தான் முதல் படி இல்லையோ? 19/5 கம்ப்ளைண்ட் டேட், இந்த பெண்ணோட கம்ப்ளைண்ட் டேட்டு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆஸ் அ சொசைட்டி ஒரு விக்டிமை இப்படி கைவிட்டிங்கன்னா இவங்க எங்கே போவாங்க? இதில் அவர் சொல்கிறது என்னென்னா, என்னோட அண்ணன் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி, உன்னை தொலைத்து விடுவேன், உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு என் கணவர் மிரட்டினாருன்னு சொல்கிறாரு. உன்னை அடித்து தூக்கில் தொங்க விட்டு தற்கொலை என்று சொல்லி விடுவேன் என்று கணவர் மிரட்டி இருக்கிறார். இதுவே கொலை மிரட்டல் வரலையா? கொலை மிரட்டல் தான் சார். கௌசல்யா அவர்கள் வந்து போய் ஒரு பெட் ஷாப்பில் டாக்டரை மீட் பண்ணுறாங்க. டாக்டரை ஏன் அங்கே வந்து காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு விசாரிக்கலன்னு சொல்லும்போது அவர் வரத்துக்கு தர்ம சங்கடமாக ஃபீல் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டரோட புகாரை எடுத்து பார்த்தா அப்படிலாம் இல்லை. அது ஒரு ஃபோர்ஜரின்ற அடிப்படையில் அவருக்கு எதுக்கு நீங்கள் இறங்கி கீழே போய் அவரை பெட் ஷாப்பில் மீட் பண்ணோம்? அவர் ஒரு ஃபோர்ஜரி டாக்டர் தானே உங்களுடைய வாதப்படி. அவங்களோட வாதப்படி ஃபோர்ஜரி டாக்டர்னா போய் தூக்கிட்டு வாயன்னா முடிஞ்சு போச்சு. இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், நோட்டீஸ் ப்ராப்பராக சர்வ் பண்ணுங்கன்ற நமக்கு கொடுத்தாங்கல்ல, ட்வீட் போட்டதுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களா? இது மாதிரி நோட்டீஸ் சர்வ் பண்ணி நாளைக்கு காலையில் 11 மணிக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஆஜராங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் இது பண்ணல? ஏனென்றால் இவர்கள் செய்வது சட்டவிரோதம். இந்த கௌசல்யாவும் அருண் உத்தரவு கேம்ப் கிளர்கிட்ட ஐயப்பன்ட்ட கம்யூனிகேட் பண்ணார். ஐயப்பனின் உத்தரவில் இந்த தருணம் வரைக்கும் சரி, இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி சர்ச்சை ஆகிடுச்சு இல்லை? பாலிமர் டிவியில் ஃபஸ்ட்டு நியூஸ் வருது, அடுத்து நம்ம சேனலில் 2 நாட்களாக பேசி கொண்டிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் இதில் எஃப்ஐஆர் போடல. ஏன் போடல? உங்களுக்கு ஒரு சர்ச்சை ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. சர்ச்சை ஆச்சுன்னா உடனடியாக எஃப்ஐஆர் பண்ணுமா இல்லையா? ஏன் இந்த புகாரில் எஃப்ஐஆர் போடல? அவங்க சொல்கிற மாதிரி இதில் தலையீடு இல்லை, உண்மையாக நடக்கவே இல்லை அப்படின்னா போட்டிருப்பாங்க சார். ஆமாம், இப்போ தலையீடு இருக்குது, அப்போ அருண் அவர்கள் தடுக்கிறாரு. நான் தான் சொல்கிறேனே, புகாரில் இருக்குல்ல, ஜி தர்மராஜ் இந்திய வருவாய் பணியில் கஸ்டம்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர், இவங்க திருமதி யமுனா தேவி கஸ்டம்ஸ் ஐஆர்எஸ். அவங்க நான் விசாரிச்சுட்டு தானே நான் சொன்னேன், சும்மா குத்துமதிப்பாக சொன்னேன். ஐஆர்எஸ் அதிகாரி இவங்க அருணோட ஒய்ஃப் தலையீடு இருக்குன்று சும்மாவா சொன்னேன்? இப்போ இந்த புகாரில் தெளிவாக இருக்கிறது அல்லவா? இப்போ இன்னைக்கு இது மாதிரி அலிகேஷன் இருக்குன்றதையும் சொல்லிட்டோம். குறைந்தபட்சம் இப்போதாவது முதல் தகவல் அறிக்கை போட வேண்டும் அல்லவா? நான் அந்த பாதிக்கப்பட்டு பெண்ணுக்கிட்ட பேசினேன். ஒருவேளை இவங்க கௌசல்யா சொல்கிறாங்க, சார் புருஷன் பொண்டாட்டி தரலாம் அவ்வளோ ஈஸியாக போட்டு ஒரு குடும்பத்துக்கு எடுத்துடக்கூடாது சார், உலகம் பூரா இதான் சார் நியதினாங்க. உலகம் பூரா நியதி இருக்கட்டும், சட்டம் என்ன சொல்லுதுன்னு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி சட்டம் என்ன சொல்லுது? நான் இல்லை சார், பெட்டிஷன் என்கொயரி அது அப்படி தான் சிஎஸ்ஆர் போட்டிருக்கோம், இப்படி தான் விசாரிக்கணும் என்றார். ஸோ இப்போது நான் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட அந்த உமா கிட்ட கேட்குறேன், நான் என்னம்மா இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் சமாதானத்துக்கு வாய்ப்பு இருக்கானா? சார் பேசக்கூட முடியல, என் கணவரை தொடர்பு கொள்ளவே முடியல, நான் பார்த்து 3 மாதம் ஆகுது, எப்படி சார் சேர்ந்து வாழ்கிறது? எனக்கு நியாயம் வேணும். எங்கள் அப்பாவோட 1.5 கோடி ரூபாய் பணம் போச்சு, இந்த நகையெல்லாம் அங்கே இருக்க நகை, இதுக்கு நடுவில் இந்த பொங்கலுக்கு வீட்டுக்கு போகிறாங்களே, நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போமா, லாகரில் பத்திரமா வச்சுக்கிறேன்னு மாமியார் கேட்குறாங்களாம். கிளியர் கேஸ் ஆஃப் டவுரி ஹராஸ்மெண்ட் இது. கிட்டத்தட்ட இது வழிப்பறி கொள்ள சார், நடுவில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதே தான். இப்போ காவல்துறை இந்த பெண்ணுக்கு நியாயம் தேடி தரணுமா? இந்த பெண்ணுக்கு சர்டிஃபிகேட் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை கூட்டு போய் பெட் ஷாப்பில் கூட்டு போய் மிரட்டணுமா? கடந்த முறை ஏடிஜிபி திரு ஜெயராமன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன், நீங்கள் கவனித்திருப்பீர்கள், எல்லோரையும் ஒரே அளவுகோலில் வைத்து நீங்கள் அளவிடுகிறீர்களா என்று. ஜெயராமனோட கிளைம், நான் வண்டி என்கிட்ட ஓசி வாங்கிட்டு போயிட்டு அது கடத்துறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்றது அவர் சொல்கிறாரு. அவருடைய குற்றம் வண்டியை கொடுத்தது, அவர் பிளான் பண்ணி என் வண்டியிலே கடத்துன்னு சொன்னார்ன்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. அதுக்கு ஒரு ஏடிஜிபியை கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் நிற்க வச்சு, கோர்ட்டில் இந்த ஜீப்பில் ஏற்றி அவரை கொண்டு போய் திருவலங்காடு ஸ்டேஷனில் 24 hours வச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் வீட்டில் உட்கார வச்சுட்ருக்கீங்க. எஃப்ஐஆர் கூட இல்லாமல் ஒரு இன்ஸ்பெக்டர் மிரட்டுதுமா டாக்டரை? ஒரு இன்ஸ்பெக்டர் வெளிப்படையாக மிரட்டுகிறார்கள் டாக்டரை. அந்த டாக்டர் எழுத்துப்பூர்வமான புகார் அளிச்சிருக்காரு, கொடுத்துருக்காரா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், எல்லோருக்கும் எழுத்துப்பூர்வமான புகாரை டாக்டர் அளித்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகிறது டாக்டர் புகார் அளித்து. இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் அதே போஸ்டிங்கில் இருக்கிறதோடு அல்லாமல் நமக்கு ஜேர்னலிசம் சொல்லிக் கொடுக்குது. என்கிட்ட இப்போ சொல்கிறாங்களே, தைரியமாக என்கிட்ட சொல்கிறாங்களே, சார் அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல சார், அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த 28/2/2025 அன்று அந்த டாக்டர் அந்த மருத்துவமனைக்கே போகலன்ட்டு கூசாமல் சொல்கிறாங்க என்கிட்ட. இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொன்னால் அது பரவாயில்ல, இவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சம்பந்தம்? சார் இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் சார். அதிகாரிகளுக்கு எதிராக எந்த பெண்ணெல்லாம் புகார் கொடுக்குறாங்களோ அவங்கள வாயை மூட வச்சுட்டு அதிகாரிகளை பாதுகாக்கிற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த செல்வ நாகரத்னம் அவர் உட்பட இந்த திமுக அரசுக்கு கீழே பாருங்களேன், ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி வழக்காக இருக்கட்டும், அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சு, இந்த பொண்ணு பாதிக்கப்படுறாங்க. இவங்களை எல்லாரையுமே அதாவது இருட்டடிப்பு செய்கிற வேலையை தான் தொடர்ந்து பார்த்துட்டு நான் வேர் இஸ் தி ஜஸ்டிஸ் ஃபார் விமன் தான் கேட்குறேன். நான் அருணோட அவர்களுடைய வேலை என்ன? இந்த மாதிரி ஆஸ் அ கமிஷனராக இந்த மாதிரி ஆட்களுக்காக தான் நீங்கள் நிற்கணும். ஆனால் ஒரு அதிகாரிகளை காப்பாற்றுற இடத்துக்கு அவர் போயிடுறாரு சார். அதிகாரிகளை காப்பாற்றுற இடம்ன்றதை விட ஒரு பெண்ணை தாக்கியவனை காப்பாற்றும் வேலையை அருண் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அந்த சண்முகராஜோட அண்ணன் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக
இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கௌசல்யா போய் டாக்டர் மிரட்டியிருப்பாங்களே, மாற்றி எழுதி கொடுறா. அவன் அந்த டாக்டர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, சார் அவனே இவனே கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக பேசுகிறாங்க சார். என்ன அவன் டாக்டர் சார், நான் என்ன சார் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது தப்பா சார்? வேடிக்கை பார்க்குறாங்க சார். ஒரு லேடி வந்துட்டு அசிங்கமாக எனக்கு கெட்ட வார்த்தையில் பேசும்போது எனக்கு எப்படி சார் இருக்கும்? நான் சாதாரணமாக கேட்குறேன், நீங்கள் சார் எழுதி கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். சார் அசிங்கமாக கூட டிரைவர் இருக்கார் சார், அசிங்கமாக திட்டுறாரு சார், திட்டுறாங்க சார். எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க சார். கையை காலை உடச்சிருவேண்டா, எழுதுறா, கையெழுத்து போடுறா அப்படின்றாங்க சார். திருமதி கௌசல்யா அவர்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு துணிச்சல் வருகிறது? வண்டியை ஓசி கொடுத்தா அடிஷனல் டிஜிபி சஸ்பென்ஷனு, அரெஸ்ட்டு. அவங்க ஒரு ஃபோன் நீங்கள் பேசிட்டீங்க, அது தொடர்ந்து என்ன? இல்லை பேசிட்டு நான் அவங்க வேர்ஷனை உடனே ட்வீட் போட்டுட்டேன். நான் ஒரு உடனே வந்து இந்த மாதிரி வந்து கௌசல்யா, ஏன்னா அவங்க நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல, அஸ் அ ஜேர்னலிஸ்ட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க என்கிட்ட, இது சம்மந்தமாக விரிவாக பேசுகிறாங்க. இன்றைக்கி இப்போ அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வேர்ஷனை சொல்லிட்டோம். அவர் டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்களிடம் வெளிப்படையாகவே சொல்கிறேன், ஒரு கூடுதல் டிஜிபி வண்டியில் ஓசி கொடுத்ததுக்காக இன்றைக்கி சஸ்பென்ஷனில் இருக்கார். இந்த கௌசல்யாலாம் வேலையில் இருக்கலாமா? அருண் சொல்லட்டும், யார் வேணால் சொல்லட்டும், உயரதிகாரி சொல்லட்டும். நீங்கள் பண்ணுறது சட்டவிரோதம்னு ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு தெரியல? என்ன அதிகாரம் இருக்குது ஒரு டாக்டர் வந்து ப்ரைவேட் பிளேஸ்க்கு வர சொல்லி எழுதுறா கையெழுத்து போடுறான்னு சொல்கிறதுக்கு? யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது உங்களுக்கு?